ஹாய். கடந்த வாரம் திங்கட்கிழமை ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வருது. எதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் 200 துண்டுகளா வெட்டி ஆத்துல போட்ட கேஸுக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னு தண்டனை அறிவிச்சிருக்காங்க 8 ஏப்ரல் 2024. ஸோ என்னன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிக்கோலஸ் மெட்சன், ஹோலி பிராம்லே, இவங்க 2 பேருமே 2016 லிங்கோஷார்ல யூனிவர்சிட்டியில சந்திக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு 4-5 வருஷம் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 2027 ஹோலி பிராம்லேக்கு அவன் நிக்கோலஸ்னால தனக்கு ஒரு சேஃப்டியான லைஃப் கிடைக்கும்னு டிசைட் பண்ணி அவனை திருமணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ லைஃப் கொஞ்சம் இதா போயிருந்தாலே நடுவில் அவனோட சைக்கோவான விஷயங்கள் எல்லாமே பிராம்லே நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் அன்பா வாங்கினது வச்சிருந்த ஒரு நாய்க்குட்டியை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு ஓட வச்சுட்டான். இதை பார்த்து ஷாக் ஆன பிராம்லே அவங்க கிட்ட எவ்வளவு சண்டை போட்டிருக்காங்க, பல விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. அதுக்கு இன்னொரு வாட்டி என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் எலியை வளர்த்துருந்த பிராம்லேக்கு அந்த எலியை எடுத்து அவன்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டான். ரொம்ப ஷாக் ஆனாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க. தன் தாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, வீட்டுக்கு போறனாலும் அனுப்ப மாட்டேன்றான், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, நான் பிரிஞ்சிடலான்னு பாக்குறேன் இவனோட சொல்லியிருக்க மாதிரி பேசி தன் தாய்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2023 17 மார்ச் வீட்டுக்கு போன பிரம்மாளி திரும்பி வெளியில வரலன்னு அக்கம் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. மெட்சன் கிட்ட என்னாச்சு, பிராம்லே வெளியிலேயே வரல, ரொம்ப நாள் ஆச்சு, இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அவன் முன்னுக்கு பின்ன நிறைய விஷயங்கள் சொன்னான். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராம்லே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்ல இருக்கா, டிப்ரெஷன்ல இருக்கா, அதுக்காக ஹெல்த் கேர் ஆஃபீஸர்ஸோட போயிருக்கா, ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்கா. பட் அவன் சொன்னதுல நம்பிக்கை வராத நெய்பர்ஸ் இன்னும் ஒரு நாள் 2 நாள் பார்த்துருக்காங்க. வரலன்னா லிங்கோஷார் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நெய்பர்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்து 25 மார்ச் 2023 மெட்சனை என்கொயரி பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு வராங்க. ஸோ அங்கே அவனை என்கொயரி பண்ணும்போது அவன் முன்னுக்கு பின் பல விஷயங்கள் சொல்லியிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் எங்கன்னு கேட்கும்போது அவன் மைட் பி பெட்டு கடியில் ஒழிஞ்சுன்னு இருக்கலாம், 1 or 2 days கழிச்சு வெளியில வரலாமன்ற மாதிரி ஒரு காமெடியான ஆன்சர் சொல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மேன்செஸ்டர் போயிருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆகாத போலீஸ் முன்னுக்கு பின்னே அவன் புறமா சொல்றான்னு சொல்லி அவனுக்கு ஒரு புள்ளி வச்சு பின்னாடி விசாரிக்கலான்னு சொல்லி திரும்பி போறாங்க. ஸோ அவங்க போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் பயங்கரமான ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வருது அந்த வீட்டில். ப்ளஸ் அதை என்கொயரி பண்ணும்போது ஃபுல்லாக இப்போ தான் லேட்டஸ்ட்டாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பிளட் மார்க் மாதிரி தெரியுது. அதை க்ளீன் பண்ணியிருக்கான்றதை உணர்ற போலீஸ் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக என்கொயரி பண்ணணுன்றதுக்காக ரிட்டர்ன் போகிறாங்க. அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது 14ஆம் தேதி போன பிராம்லே திரும்பி வெளியிலேயே வரல. கண்டிப்பா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆராயும் போது பாத்தீங்கன்னா, மெட்சன் 14வது ஃப்ளோர்ல இருக்காரு. ஸோ அங்க இருந்து அவர் லிப்ட்ல சில கருப்பு பைங்களை எடுத்துன்னு போற மாதிரியான ஃபுட்டேஜை பாக்குறாங்க போலீஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா, பேசிங்ஹாம் ரிவர் சொல்லி 12 கிலோமீட்டர் மெட்சன் வீட்டுல இருந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவர் எல்லாம் மிதக்கிறத பார்த்த ஒரு நார்மல் பர்சன் வாக்கிங் போய் இருந்தால் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். இமீடியட்டா போலீஸ் அங்க போய் அந்த கவர்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா பீசஸ் ஆஃப் ஹியூமன், மனித பீசஸ் எல்லாமே இருக்கு. அதை எல்லாமே பரப்பி எண்ணும் போது பாத்தீங்கன்னா 224 பீசஸ் இருக்கு. பாடியோட, ஹியூமன் பாடியோட பீசஸ் இருக்கு. முக்கியமான பகுதிகள் லிவர், தலை, மூளை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிஸ் ஆகுது. இன்னுமே பல பீசஸா இருக்கும். 224 பீசஸ் அந்த கவர்ஸ்ல 4-5 கவர்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பீசஸை இவங்க எடுத்து ஃபாரன்சிக்காக அனுப்புறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஹோலி பிரம்லேயா இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்துல கொடுக்குறாங்க. அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிரம்லேயோட பாடி தான் இதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. மெட்சனை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் திரும்பி இதே மாதிரி விஷயங்கள் சொல்லவே அவனை அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல எடுத்து போய் சப்மிட் பண்றாங்க அவனை. பட் அவன் தான் ஒத்துக்க மாட்டேன்றான், தான் கொலை பண்ணான்றத தான் ஒத்துக்க மாட்டேன்றான். நான் கொலை பண்ணல, எனக்கு தெரியாது, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான். விசாரணை கிட்ட ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவன் எந்த க்ளூஸுமே கொடுக்க மாட்டேன்றான். 23 பிப்ரவரி 2024 கன்ஃபஸ் பண்றான், நான் தான் கொலை பண்ணேன், என் வைஃப் நான் தான் கொலை பண்ணேன்றதை அவன் ஒத்துக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் நடந்த சில சண்டையினால பெட்ரூம்ல அழிச்சுட்டு போயிட்டு கத்தி எடுத்துட்டு குத்துன்னு ஒரு 7-8 வாட்டி குத்திருக்கான், சராமரியா குத்திருக்கான். குத்துனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவளை என்ன பண்றதுன்னு தெரியல, அவ எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு பீசஸா வெட்டியிருக்கான். பீசஸா வெட்டி அதை எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல ஒரு லேடருக்கு மேல வச்சு மறைச்சு வைக்கிறான். இந்த நெய்பர்ஸ் எல்லாமே பிரச்சனை பண்ணவே போலீஸ் என்கொயரிக்கு வருதுன்னு சொல்லும் போது வரப்போறாங்கன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான்னா,
இதை எப்படியா டிஸ்போஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறான். அப்போ என்ன பண்ண தனியாலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு, அவளோட ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சு ஹேண்ட்காக்னு சொல்கிறவனை வந்து கூப்பிட்றான். அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அவனுமே வந்து ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். அவனுக்கு இதுக்காக வந்து 50 பவுண்ட் வந்து நான் அவனுக்கு தரேன், இதை வந்து நம்ம எப்படியா இது பண்ணிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி 2 பேருமே சேர்ந்து இந்த கவர்ஸ் எடுத்து போய் பேசிங்ஹாம் லேக்ல எடுத்து போய் போட்டிருக்காங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஏன் கொலை பண்ணான், எதுக்கு கொலை பண்ணான்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லல. பட் ஜெனரலா அவன் தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கிறான். அவன் லவ் பண்ண பார்ட்னர்ஸோட ஏற்கனவே 2013, 16, 17 நடந்த விஷயங்கள்ல ஏற்கனவே அவன் மேல கேசஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா 2016 தன்னோட பார்ட்னரா இருந்தவங்களோட தன்னோட பெட் சீன்ஸ் எல்லாமே வந்து வீடியோ எடுத்து பணம் கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் அப்ப அந்த டைம்ல வெளியில வருது. கடந்த வாரம் 8 ஏப்ரல் 2024 சைமன் ஹர்ஸ்ட் என்றவர் தான் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவர் வந்து சொல்லும் போது தன்னோட விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கொடூர கொலை யாருமே செய்ய மாட்டாங்க, அதுவும் கூட இருக்கிற மனைவிக்கு வந்து இந்த மாதிரி பெரிய விஷயம் செஞ்சதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன்னாங்க. அவங்க லாயர் சொல்றாங்க அவனுக்கு வந்து கொஞ்சம் சைக்கிக்கா ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடூர கொலையை வந்து ஏற்றுக்க முடியாது, இவனை வந்து வன்மையா தண்டிக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. 19 வருஷம் 316 நாள் அவன் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு அவரு. ஹேண்ட்காக்குங்க பாத்தீங்கன்னா 50 பவுண்ட் வாங்கின பேகை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக அவருக்கு வந்து 3 வருஷம் 3 மாத சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. சைமன் ஹர்ஸ்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் ஏன் கொலை பண்ணான்றதை அவன் கடைசி வரைக்குமே ஒத்துக்கல. பட் இருந்தாலுமே அவன் கொலை பண்ணதை ஒத்துக்கினா, பட் அதுக்கான ரீசன்ஸ் அவன் கொடுக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாலுமே அவன் கொலை பண்ண ஹோலி பிராம்லே வந்து திரும்பி வரப்போவதில்லை. பட் இருந்தாலுமே இந்த தண்டனை வந்து ஒரு நல்ல தீர்ப்பா இருக்கும் ஹோலி பிராம்லே அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.